ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, குறி தவறாது விசித்திரமாக செயல்படும் ஒரு மருந்து உதியை தவிர இங்கு எதுவுமே இல்லை. என்னை மனதில் நினைத்து என் மேல் நம்பிக்கை வைத்து உதியை நீரோடு கலந்து தினமும் குடித்து வா. தீர்க்க முடியாத வியாதிகளும் மறைந்துவிடும். என் ஆசியும் அனுக்கிரகமும் உனக்கு எளிதில் கிடைக்கும். உதி என்ற விபூதியை அனைவரும் இல்லத்தில் வைத்து பயன் பெற வேண்டும். என்றுமே நீ நீயாக இரு குழந்தையே. உன் சுயமரியாதையை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்றும் அவசியமில்லை. உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது. உன்னை குறை கூறுபவர்களின் பேச்சை மனதில் ஏற்றிக்கொள்ளாமல் சென்று கொண்டே இரு. அவர்கள் எவரும் உன் வாழ்க்கையில் உன்னோடு பயணிக்கப் போவது இல்லை. வாழ்க்கையில் நீ கடக்கும் தூரம், சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும்போது ஏன் நீ இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையிலிருந்து வெளியே வர மறுக்கிறாய்? உன் வாழ்வில் இன்னும் வியப்பூட்டும் அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷ உணர்வுகளும் நிறைய இருக்கிறது. அதையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாமா? உலகில் தினமும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவரும் அவமானம், ஏமாற்றம், தோல்வியுற்றதால் ஏற்படும் வேதனை, வலிகளை அனுபவித்துதான் வருகின்றனர். வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையோடு இவற்றையெல்லாம் நீ எதிர்த்து போராடத்தான் வேண்டும். உன் வாழ்க்கை சோதனைகள் நிறைந்தது மட்டுமே இருக்கும் என்று நீயே முடிவு செய்யாதே. ஒரு செடியின் அடித்தளம் திடமாக இருந்தால்தான் ஆரோக்கியமான மரமாய் உயர்ந்து நிற்கும். அதே போலத்தான் உன் வாழ்க்கையிலும். இதை மனதில் கொண்டு செயல்படுத்தங்கமே. பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள், துரோகம், வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகிறது. இனிமேல் எல்லாமே ஏற்றம்தான். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. உன் வாழ்விலும் வெற்றிகள் குவிய போகிறது. உன்னோடு தானே உன் சாய்தேவாயிருக்கிறேன். நல்லதே நடக்கும். உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட உன் கடமையை செய். உன் உடல், வாக்கு, உயிர் முழுவதையும் எல்லாவற்றையும் வியாபித்து நிற்கும் தன்மையுடைய என்னிடம் அர்ப்பணம் செய்ய வேண்டும். என்னிடம் விசுவாசம் வைப்பது இப்போது உனக்கு மிகவும் அவசியமாகிறது. தங்கமே, வாழ்க்கையில் இன்னல்கள் வந்து போவது சகஜம்தான். அதை எப்படி மீள்வது என்பதை நினைத்து செயல்படு. பயப்படாதே. பயந்தால் அது உன்னை வீழ்த்திவிடும். ஒரு குறிக்கோளை அடைய நீயும் தினமும் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறாய். நீ படும் வேதனையை நான் அறிவேன் தங்கமே. கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லை. நீ ஓடினால்தான் தினமும் பொழுது போகும். போகும் இடமெல்லாம் உன்னை மதிப்பது இல்லை. அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். உன் நாவாகப்பட்டது என் நாமத்தை உச்சரித்து கொண்டு இருக்கிறது. அந்த நாவினால் அவர்களை தூற்றாதே. உனக்காக நான் உனது பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறேன். அதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து உன்னை உயர்த்தப் போகிறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.